ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட் ஃபேமிலி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செம்ம டேஸ்டியான பிரான் தொக்கு தான். பாத்தீங்களா எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. சாஃப்ட் மட்டும் இல்லைங்க, டேஸ்டும் அதே மாதிரி செம்மையா இருக்கும். டேஸ்டியா இருக்கு. இதெல்லாமே பிரான் சாப்பிடுறதால வர்ற நன்மைகள். சரி, இப்போ பிரானை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிரானை ஹாட் வாட்டர்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கல்லுப்பு, தென் டர்மரிக் பவுடர் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் மேக் பண்ணி வெச்சுக்கோங்க. தென் ஆனியனும் கிரீன் சில்லியும் கட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க, அப்பதான் டேஸ்டியா இருக்கும். தென் ஒரு panல ஆயில் விட்டுக்கோங்க. நீங்க நார்மலா குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட கருவேப்பிலை தலையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாயையும் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதங்க விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததுக்கு அப்புறமா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை அதுல ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை அதுல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 tablespoon ஆஃப் salt, 1 tablespoon of turmeric powder, 1/4 tablespoon of masala, then ஒரு 1/2 tablespoon pepper powder, 1/2 tablespoon cumin powder எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வாஷ் பண்ணி வச்ச பிரானையும் அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதோட முக்கியமான ஒரு நோட், நீங்க only 3 minutesக்கு மட்டும் தான் இத குக் பண்ணணும். ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. பிரானுள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அத எக்ஸாக்ட்டா 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. குக் பண்ணதுக்கு அப்புறமா செம டேஸ்டியான பிரான் தொக்கு ரெடி. இத நீங்க தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு எது கூட வேணாலும் சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷா தான் யூஸ் பண்ணறது இல்லைங்க, தனியா கூட சாப்பிடலாம். செம டேஸ்டியா இருக்கும். இதோட டேஸ்ட நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஈரோட் ஃபேமிலி சமையல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.